₹901 வந்து A4 ஷீட் வந்து பல்கா வாங்கியிருப்பாரு. வீட்ல போய் அதை பிரிச்சு பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிளிப்கார்ட் வந்து ரிட்டர்ன் பாலிசிஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இ கார்ட் தான் வந்து அதை டெலிவரி பண்ணியிருக்கோம். இ கார்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிட்டர்ன் பாலிசியை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு போயிடுறாங்க. அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரம் ஆஃப் சிம்லா வந்து அப்ரோச் பண்ணும்போது கேஸ் நடக்குது. டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா செல்லர் தான் ரெஸ்பான்சிபிள், நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இ கார்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ப்ராடக்ட் தான் டெலிவரி பண்ண முடியும், குவாலிட்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து டிஃபெக்டிவ் சர்வீஸ்ன்னு சொல்லி இது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து அந்த ₹1901 கொடுக்கணும். 9% இன்ட்ரெஸ்டோட கொடுக்கணும். அது போக பிளிப்கார்ட்டும் இ கார்ட்டும் ₹3000 கொடுக்கணும். அது போக இந்த வழக்கு நடந்த செலவா ₹2000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்தது.